ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா மீனராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஜூன் 29ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது நிகழ இருக்கிறது. இந்த பௌர்ணமி நாளில் சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்களானது பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு ஏதாவது அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இவர்களுக்கு பொருளாதார ரீதியாக எப்படி இருக்க போகிறது, நிதி ரீதியாக பார்த்திங்கன்னா இவர்களுக்கு ஏதாவது முன்னேற்றங்கள் காணப்படுமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா குடும்ப பிரச்சனைகளானது உருவாகுமா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மீனராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரக்கூடிய இந்த ஜூன் 29ஆம் தேதி என்று பார்த்திங்கன்னா பௌர்ணமியினுடைய ஆட்டங்களானது ஆரம்பம் ஆகிடுச்சு. ஸோ இதனுடைய தாக்கங்கள் மீனராசிக்காரர்களுக்கு அந்த ஒரு கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் பார்த்திங்கன்னா குரு பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரது பார்வையானது உங்களது ராசியில் பதிவதனால அனைத்து காரியங்களிலுமே பார்த்திங்கன்னா வெற்றிகளானது கிடைக்கும். ஆதரவுகள் தருவோரினுடைய எண்ணிக்கையும் பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. தொழில் வளர்ச்சியில் இருந்த குறுக்கீடானது பார்த்திங்கன்னா அகலுங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு நீங்கள் மகிழ்ச்சி கொள்வீர்கள். பொருளாதார நிலைகளானது உச்சம் பெறும். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுகளானது நல்ல ஒரு முடிவிற்கு வரும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கூடுதல் பொறுப்பை வழங்குவர். இந்த காலகட்டத்தில் செவ்வாய் ரிஷப ராசிக்கு பார்த்திங்கன்னா சென்றிருக்கிறார். அதனால் உங்களுடைய ராசிக்கு 2, 4 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு தனவரவானது தாராளமாகவே பார்த்திங்கன்னா சேரும். தொழில் முன்னேற்றத்திற்கு முதலீடுகள் செய்ய கேட்ட இடத்தில் தொகைகளும் கிடைக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு பார்த்திங்கன்னா உதவிகளானது கிடைக்கப் போகிறது. சகோதரர்களுடைய வழியில் ஒற்றுமைகளானது திருப்திகரமாகவே பார்த்திங்கன்னா அமையுங்க. தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்களானது அகலும். இதுவரை மற்ற சகோதரர்களிடம் காட்டிய பாசத்தை பெற்றோர் உங்களிடம் காட்டுவார்கள். பூர்வீக சொத்துக்களை வைத்து கொள்ளலாமா, இல்லை கொடுத்துவிட்டு புதிய சொத்துக்களை வாங்கலாமா என்று நீங்கள் நிறையவே சிந்தித்து வருவீர்கள். நட்பாய் நம்மை கிடைக்கக்கூடிய நேரங்கள் இது. கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்கு செல்கிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 8க்கு அதிபதியான அவர் 6ஆம் இடத்திற்கு வருவது யோகம்தான். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப போக பலன்கள் பார்த்திங்கன்னா வரப்போகிறது. யோக பலன்களானது பார்த்திங்கன்னா வரப்போகிறது. எதிர்பாராத நல்ல ஒரு திருப்பங்களும் சம்பவங்களுமே பார்த்திங்கன்னா நடைபெற தொடங்கும். உத்தியோகத்தில் திடீர் பதவி உயர்வுகளும் தீவிர லாபங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டாகுங்க. புதிய ஒப்பந்தங்களானது அடுக்கடுக்காகவே சேரும். பழைய கடன்கள் பைசலாகுங்க. மாற்று மருத்துவத்தினால உங்களுடைய உடல் நலங்களும் சீராகும். இந்த காலகட்டத்தில் மீனராசியில் சனி வக்ரம் பெறுகின்றார். உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் சனி பகவான். விரையாதிபதி வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலுமே லாபாதிபதியாகவும் சனி பகவான் இருப்பதனால பண நெருக்கடியானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. கடன் வாங்கக்கூடிய சூழல் அல்லது கைமாற்று வாங்கக்கூடிய சூழலானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய ராசிக்கு 3, 7, 10 ஆகிய இடங்களில் பார்த்திங்கன்னா சனியினுடைய பார்வைகளானது பதிகிறது. எனவே உடன்பிறப்புகளினுடைய குணங்களில் மாற்றங்களும் ஏற்படும். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாகவே பார்த்திங்கன்னா செய்ய இயலாது. கல்யாண முயற்சியில் தாமதங்கள் ஏற்படும். கடமையில் தெளிவுகளானது பார்த்திங்கன்னா ஏற்படுங்க. தொழில் பங்குதாரர்கள் நம்பிக்கைக்குரிய விதமாக பார்த்திங்கன்னா நடந்து கொள்ள மாட்டார்கள். அதே போல் பெற்றோரினுடைய உடல் நலத்தில் மிகுந்த கவனங்களானது தேவை. குடும்ப ஒற்றுமையையும் பார்த்திங்கன்னா குறையாமல் பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது. உத்தியோக மாற்றங்கள் உள்ளத்தை பார்த்திங்கன்னா வாட்ட வைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பாதைகளானது பார்த்திங்கன்னா புறப்படுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஏற்றங்களும் இறக்கங்களும் சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் பார்த்திங்கன்னா நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். கலைஞர்களுக்கு நல்ல ஒரு தகவலானது கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு விருதும் பாராட்டும் உண்டு.
பெண்களுக்கு மனக்கவலைகளானது தீருங்க. பணப்புழக்கங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். மேலுமே மீனராசிக்காரர்களுக்கு வெளி வட்டாரங்களில் நிறையவே மதிப்புகளும் மரியாதைகளும் நல்லபடியாகவே இருக்குங்க. பண வரவானது திருப்தியை கொடுப்பதாக இருக்கும். காரியங்கள் அனுகூலமாக முடியுங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்புகளானது பெருகும். வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் பார்த்தீங்கன்னா குடிக்கொள்ளுங்க. அதே போல் பெண்கள் நம்மை பார்த்தீங்கன்னா பெண்களால் நன்மைகளானது உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கையும் ஏற்படும். சகோதரர்களுடைய வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். அதே போல் குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாகவே நிறைவேறக்கூடிய காலகட்டங்கள் இது. தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்களானது மிக அனுகூலமாகவே முடியும். பெண்களால் நன்மையும் உண்டாகுங்க. அரசாங்க காரியங்களானது அனுகூலமாகவே முடியும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். சிலருக்கு தடைபட்ட திருமணங்களானது கூடி வருங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகளானது ஏற்பாடாகும். குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். வெளியூர் பயணங்களின் போது உங்களுடைய கைப்பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ளவும். அலுவலகத்தில் உற்சாகமாகவே நீங்கள் செயல்படுவீர்கள். உங்களுடைய ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படுங்க. மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சிலருக்கு பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளானது உண்டு. சக ஊழியர்களிடையே உங்களுடைய செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிகரித்து காணப்படுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிறையவே லாபங்களானது பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சக போட்டியாளர்களினுடைய மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலைகளானது ஏற்படும். ஆனாலுமே வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இப்பொழுது மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டங்களாக இது இருக்குது. அதேபோல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஆலோசனை உள்ளவர்களிடம் ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலங்களானது உண்டாகும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். மேலுமே மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது சுய தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய நேயர்களுக்கு புதிய முதலீடுகளை செய்து நிறைய பார்த்தீங்கன்னா லாபங்களை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். அந்த ஒரு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஒரு பொற்காலமாக அமைய போகுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது களத்திர ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் இப்பொழுது 5ஆம் வீட்டில் உச்சகுருவுடன் இணைந்திருக்கிறாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கலை, சினிமா, ஆடை வடிவமைப்பு, அழகு சாதன பொருட்கள் மற்றும் கிரியேட்டிவ் கண்டென்ட் இந்த மாதிரி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அசுர வேக வாடிக்கையாளர்கள் வருகையும் பெரும் புகழையும் உங்களுக்கு தேடி கொடுக்குங்க. அதேபோல் இது நாள் வரைக்கும் உங்களது சப்தமதிபதியான புதன் பகவான் 4ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சஞ்சரித்து வந்தார். தன்னுடைய சொந்த ராசியில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது பலமாக சஞ்சரிக்க போகின்றார். ஸோ அதனால் ரியல் எஸ்டேட், உள்கட்டமைப்பு மற்றும் மோட்டார் வாகன வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு மிகவும் லாபகரமான புதிய ஒப்பந்தங்கள் தடையின்றி கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் கூட்டாளிகளிடையே பரஸ்பர ஒற்றுமைகளும் பலப்படும். அதே போல் உங்களுடைய நிதி நிலைமைகள் என்று பார்க்கும் பொழுது நிதி நிலைமையை பொறுத்தவரை இந்த காலகட்டங்களானது உங்களை உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஆழ்த்த போகுது. உங்களது ராசிநாதன் குரு பகவான் 5ஆம் வீட்டில் உச்சம் பெற்று உங்களது 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தையும் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தையும் பார்ப்பதனால ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு தன யோகத்தை பார்த்தீங்கன்னா சித்தியோகிக்க போகிறது. பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்டுகள் அல்லது முந்தைய முதலீடுகள் மூலமாக நீங்கள் எதிர்பாராத அமோகமான லாபங்கள் உங்களுடைய கைகளில் சேரும் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களது தனஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்பொழுது தன்னுடைய சொந்த வீட்டிலேயே ரொம்ப பலமாக இருக்கிறாங்க. அதனால் வருமான புகழத்திற்கு பார்த்திங்கன்னா எந்தவித ஒரு குறைகளும் இருக்காது. மூதாதையர் சொத்துக்கள் சுமூகமாகவே சேரும். உங்களுடைய ராசியில் சனியினுடைய சஞ்சாரங்கள் நீடிப்பதனால இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இவ்வாறு கைகளில் குவியக்கூடிய அனுகூலமான பணவரவை வீணாக்காமல் நிலையான சொத்துக்களிலோ அல்லது நீண்டகால வைப்பு நிதிகளிலோ முதலீடு செய்து வைப்பது உங்களது எதிர்காலத்திற்கு மிகவும் பாதுகாப்பானதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியம் என்று அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்பொழுது உங்களுடைய ஜென்ம ராசியில் 7.5 சனி நடந்து கொண்டு இருப்பதனால கொஞ்சம் லேசான உடல் சோர்வு, கால் வலிகள் அல்லது மந்த நிலைகள் அவ்வப்போது தடை தூக்குங்க.
உங்களது ராசியை நேரடியாக பார்க்கக்கூடிய உச்ச குரு பகவானினுடைய சுப பார்வை உங்களுக்கு ஒரு அமுத கவசமாக வந்து பார்த்தீங்கன்னா செயல்படும் அப்படின்னு தான் சொல்லணும். இது உங்களது உடலினுடைய உள் வீரியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியுமே பல மடங்கு உயர்த்தி நாள்பட்ட உடல் உபாதைகளில் இருந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா மிக வேகமாக வந்து விடுபட வைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.